ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஐஐடி ஜேஇஇ மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். சரி, தேரி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஃபங்க்ஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு முந்தின வீடியோவில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வச்சு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஒன்னா ஆன்டுவா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ஐஐடி ஜேஇ மெயின்ஸுக்கு நீங்கள் வந்து நல்லாவே என்ன செய்திடலாம், மேத்தமெட்டிக்ஸை நல்லா அழகாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒன் சிக்வல் டு என் டு என் தான் கொடுத்துருக்கு. இங்கே கொடுத்துருக்கு என் டு என். அப்போ இங்கேயும் என் தான், இங்கேயும் என் தான். ஒன்னா ஆன் டு ஒன் சொல்ல போகிறோம். 1 2 என் தானும் போது 5 6 1 2 3 4 5 6. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு பார்த்துருக்கேன். எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் ஒன் 1, எஃப் ஆஃப் டூவும் என்னது தான் 1 தான். அடுத்தது அதுக்கு மேலே எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் 3 எக்ஸ் மைனஸ் 1, 3 போட்டிங்கன்னா 3 கோஸ் டு 2, 4 goes to 3, 5 goes to 4, 6 goes to 5, etc. etc. இந்த ஃபங்க்ஷன் 1 1 கேட்டால் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் நாட் 1 1. ஏன் 1 1 இல்லை? இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கணும். 1 1 என்ன? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் என்னது 1 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 1 கிடையாது. ஆன் டுவா? ஆமாம், எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கு. 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, 3க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு. எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கு. அதனால இந்த ஃபங்க்ஷன் என்னது தான்? ஆன் டு தான். சரிதானா? இப்படி நம்ம படத்தை போட்டு பார்த்து கூட நம்ம என்ன செய்துக்கலாம், ஈஸியாக சொல்லி. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 1 பட் ஆன் டு. அடுத்த ஃபங்க்ஷன் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை எஃப் ஃப்ரம் என் டு என் பார்ப்போம், எஃப் ஃப்ரம் இசட் டு இசட் பார்க்கலாம், எஃப் ஃப்ரம் கடைசி ஆர் டு ஆர். இல்லை பார்த்தீங்கன்னா எஃப் ஃப்ரம் 1 to 1, என் டு என் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. என் டு என் 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. சரியா? அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. இப்போ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது தான்? 1 தான். எஃப் ஆஃப் 2 எவ்வளவு? 4. எஃப் ஆஃப் 3 எவ்வளவு? 9, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரியா? அப்போ எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கோரோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது? எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கோரோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும்? ப்ரீ இமேஜ் இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத எலமெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆன் டு கிடையாது. பார்த்தாலே தெரியுது. ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாட்டனா கூட அது என்னது கிடையாது? ஆன் டு கிடையாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு கிடையாது. 1 1 கேட்டால் 1 1 தான் இருக்கும். எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன செய்யும்? கட்டாயமா இமேஜ். எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் வந்து இருக்கும். அப்படின்னா இது 1 1 பட் நாட் ஆன் டு. சரியா? 1 1 பட் நாட் ஆன் டு. எங்க? என் டு என்ல. நான் இசட் டு இசட் போடுறேன். இசட் டு இசட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 எக்ஸெட்ரா. இங்கே -1 -2 -3 -4. இங்கே அதே மாதிரி 0 -1 -2 -3. இங்கே 1 2 3 4 எக்ஸெட்ரா. இப்படி போட்டிருக்கேன். இசட் டு இசட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போது எஃப் ஆஃப் 0 என்ன வரும்? 0 தான். எஃப் ஆஃப் 1 என்ன வரும்? 1 தான். எஃப் ஆஃப் -1 என்ன வரும்? 1 தான். அப்போ எஃப் ஆஃப் 0 0, எஃப் ஆஃப் 1 is equal to 1. எஃப் ஆஃப் -1 என்னது? 1. எஃப் ஆஃப் -2 என்னது? 4. எஃப் ஆஃப் 2 என்னது? 4. இந்த ஃபங்க்ஷன் 1 1 இல்லை. ஏன்னா மெனி டு 1, ஒரு எலமெண்ட்டுக்கு மோர் தேன் 1 இமேஜ் இருக்கு. 1க்கு இமேஜும் 1 தான், -1க்கு இமேஜும் 1 தான், 2க்கு இமேஜும் 4 தான், 4க்கு இமேஜ் இதுக்கும் 4 தான். சரியா? அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது? 1 1 கிடையாது. ஆன் டுவா? ஆன் டுவும் கிடையாது. ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? ப்ரீ இமேஜ் இருக்கும். அதாவது இப்போ திடீர்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. நான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் 1 1னா என்ன, ஆன் டூனா என்னன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியும். சரியா? இப்போ இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்ன செய்யலை? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது? ஆன் டு கிடையாது. அப்போ நெய்தர் 1 1, நெய்தர் 1 to 1,
நார் ஆன்டு. ஒன்னும் கிடையாது, ஆன்டுவும் கிடையாது. இதுதான் ஆர் டு ஆர்லையும். ஆர் டு ஆர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னுக்கு இமேஜும் ஒன் தான், மைனஸ் ஒன்னுக்கு இமேஜும் ஒன் தான், டூக்கு இமேஜும் ஒன் தான், மைனஸ் டூக்கு இமேஜும் ஒன் தான். அப்படின்னா ஆர் டு ஆர்லையும் இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, நெய்தர் ஒன் ஒன் ஆர் ஆர் டூ தான். ஒன் ஒன்னும் கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்க, நான் இதை ஒன்று தான் கொடுத்துருக்கேன், எஃப் ஆஃப் ஆர் டு ஆர் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் என் டு என்னன்னு சொல்லி காட்டியிருக்கேன், இசட் டு இசட்னு சொல்லியிருக்கேன், ஆர் டு ஆர்னு சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தது பாருங்க, எஃப் ஃப்ரம் என் டு என், எஃப் ஃப்ரம் என் டு என் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஃப் என் பாருங்க, என் டு என் தானே, நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்தா போதும். 1 2 3 4 5 6 7 8, நம்ம இங்கே 1 2 3 4 5 6 7 8 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு பார்க்குறேன். எஃப் ஆஃப் ஒன் போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஒன் என்ன நம்பர், ஆட் நம்பர்னா என்ன வரும், 1 + 1. எஃப் ஆஃப் ஒன் வந்து 2. எஃப் ஆஃப் 2 போட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2 என்னது, 2 - 1 ஈவனாக இருக்குது. 2 - 1னா 1. அடுத்தது எஃப் ஆஃப் 3 போடுங்க, 3 என்னது, ஆட் நம்பர், அப்போ 3 + 1 4. எஃப் ஆஃப் 4 போடுங்க, 4 என்ன நம்பர், ஈவன் நம்பர், அப்போ 4 - 1 என்னது, 3. சரியா? அப்போ அடுத்தது என்ன இருக்கும், 5 6ஆக இருக்கும், 6க்கு 5ஆக இருக்கும், 7க்கு 8ஆக இருக்கும், 8க்கு 7ஆக இருக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 1 ஆன்ட்டுவா, படத்தை பார்த்தாலே தெரியுது, போத் 1 1 and ஆன்ட்டு. அப்படிதானா? இது வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி பார்த்து நம்ம என்ன செய்திடலாம், இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன்ட்டுவா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் போத் 1 to 1 and ஆன்ட்டு. அடுத்தது பாருங்க, எஃப் ஆஃப் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் given by f of x is equal to 1/x. f of x is equal to 1/x. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்குமா, on to 1 இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, f of 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1/0 is equal to infinity. Infinity does not belong to R. ஆக்சுவலாக இப்படி தான் சொல்லணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து 0க்கு இமேஜ் இல்லை, 0க்கு என்ன இல்லை, இமேஜ் இல்லை. அதனால இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இல்லை, ஆன் டூவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது எஃப் ஆஃப் 1னா என்ன வரும், 1/2 1. அடுத்தது இஸ் 1 1 and ஆன் டூன்னு தான் போட்டிருக்கு, ஆர் ஸ்டார்னு போட்டிருக்கு, அதானே பார்த்தேன். இது வந்து என்ன ஃபங்க்ஷன், என்னது, ஆர் டு ஆர்னா நெய்தர் 1 1 ஆர் ஆர் டூ. ஆர் ஸ்டார் டு ஆர் ஸ்டார்னா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன் வந்து ஆர் ஸ்டார்லேருந்து ஆர் ஸ்டாருக்கு. ஆர் ஸ்டாருங்கிறது ஆக்சுவலாக என்னன்னா, ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள்டன் ஜீரோவை தவிர மீதி எல்லா எலிமெண்ட்ஸும். ஏன்னா நம்ம 0ன்னு போட்டோம்னா 1/0க்கு நம்மளுக்கு இமேஜும் இருக்காது, ப்ரீ இமேஜும் இருக்காது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்ய முடியாது, 1 1ன்னு சொல்ல முடியாது, ஆன் டூன்னு சொல்ல முடியாது. நெய்தர் 1 1 ஆர் ஆன் டூன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? அதே மாதிரி அப்படி இருக்கும்போது இது ஆர்ல ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நெய்தர் 1 1 ஆர் ஆன் டூ. ஆர் ஸ்டார்ல இருக்கு, 0ங்கிற எலமெண்ட்டே இல்லை, மற்ற எல்லா எலமெண்ட்டும் இருக்கு. எஃப் ஆஃப் 1னா என்னது, 1/1. எஃப் ஆஃப் 2னா என்னது, 1/2 ஈக்குவல் டு 0.5. அப்போ ஒன்னோட இமேஜ் 1, ஒன்னோட ப்ரீ இமேஜ் 1. இப்போ 2ஓட இமேஜ் வந்து 0.5, 0.5ஓட ப்ரீ இமேஜ் என்னது, 2. சரிதானா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும், ஆர் ஸ்டார் டு ஆர் ஸ்டார்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து போத் 1 to 1 and ஆன் டூவாக இருக்கும். 1 1ஆகவும் இருக்கும், ஆன் டூவாகவும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன செய்யணும், மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, மேத்தமெட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா 1 to 1க்கு நம்ம என்ன செய்வோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இல்லையா? f of x equal to f of implies x equal to y. அப்போ 1/x equal to 1/y implies x equal to y. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் 1 to 1. ஆன் டூக்கு பார்த்தீங்கன்னா f of x is equal to y. x is equal to f of xனா என்னது நம்மளுக்கு டெஃபினிஷன், 1/x equal to y. அப்போ x is equal to நம்மளுக்கு என்ன வந்துடும், 1/y. அதாவது x 1/x உடைய ப்ரீ இமேஜ் என்னவா இருக்கும், x-ஆ இருக்கும்.
இதுதான் நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறது அதனால இப்படி சொல்லிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன மாடலில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரீச் ஆகணும். அந்த மாதிரி கேசஸில் நம்ம டொமைன் கோடொமைனை போட்டு படத்தை போட்டு அது பார்த்து செக் பண்ணி பார்க்குறது ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் வந்ததோ அதுதான் நம்மளுக்கு ஈஸியான 1 1 ஆர் 2 கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜராக இருக்கும். அதனால் அந்த மெத்தடில் செய்கிறது தான் நல்லதாக இருக்கும். எது வேணும்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 1 to 1 on to ஃபங்க்ஷனில் இன்னும் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் வேணுமா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இனிமேல் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுவேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் முடியக்கூடிய கண்டிஷனில் இருக்கோம். இன்னும் வந்து டிரான்ஸ்போசிஷன் அதாவது டிரான்ஸ்போசிஷன் அதை ஆமாம் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸ் முடியக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய ஏப்ரலில் எக்ஸாம் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ஏப்ரலில் வரக்கூடிய எக்ஸாமில் கூட நீங்கள் நல்ல ஸ்கோர் மேத்ஸில் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.